ப்ளவுஸோட ஸ்லீவில் ஒரு பக்கம் மட்டும் நம்ம குடஞ்சி வெட்டுவோம் பார்த்தீங்களா, அதை நான் ரொம்ப ஈஸியாக சொல்லித்தரேன், ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நம்ம ஸ்லீவில் ஆல்ரெடி இப்படி ஒரு குட்டியாக கட் பண்ணி வச்சுப்போம் சரியான அளவை. அதை மேலே உள்ள 2 பக்கத்தை மட்டும் எடுத்து இப்படி மடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே உள்ளதை மார்க் பண்ணதை நம்ம லேசாக ஒரு மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு 1 இன்ச்சு நான் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மேலேயும் அது மாதிரி நம்ம கட் பண்ணதை லேசாக மார்க் பண்ணிவிட்டு மேலே மார்க் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த மார்க்கரை அந்த அளவை கீழே 1 இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணோம் பார்த்தீங்களா, அதோட போய் நம்ம இதை நேருக்கு நேராக வச்சுட்டு சமப்படுத்திட்டு அழகாக இப்படி கையை வச்சு பிடிச்சிக்கோங்க, விலகக்கூடாது. அழகாக இப்படி மேலே நீவி விட்டிங்கன்னா அது மேல் நோக்கி போயிடுமா. இப்படி போன உடனேயும் நல்லா சமப்படுத்திக்கோங்க. ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நீங்கள் கவனமாக பார்த்ததும் உங்களுக்கு புரியும். இப்படி ஒரு குழிவான ஒன்று உருவாகும். அதை நம்ம லைட்டாக மார்க் பண்ணிவிட்டு ஸ்லீவை வந்து விரித்து விட்டுக்கோங்க. அது 1/2 இன்ச்சு இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு தான் 2வது கட் பண்ணணும். நல்லது தானே? கட் பண்ணிட்டா அதை மார்க் பண்ணிக்கோங்க அடையாளத்துக்காக. ஈஸியாக வந்துருச்சுல. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.